எல்என்டி இன்ஃபோடெக் கடந்த 2014ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5800 ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணி கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக அதில் 1500 பேரை வந்து தேவையில்லாமல் ஒரு சரியான பதில் இல்லாமல் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் அதாவது 1.5 வருஷம் கழித்து வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 1.5 வருஷம் கழித்து ரிஜெக்ட் பண்ண மேட்டர் ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயம். அந்த பிரச்சனைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து மக்களுக்கு வந்து புரிய வைக்கவும் எல்என்டி சம்மந்தமாக எல்என்டி தரப்பில் ஒரு நல்ல முடிவு, அதாவது இதுக்கு வந்து ஒரு தீர்வு காண்றதுக்கும் வந்து இப்போ நாங்கள் பத்திரிகைகள் முன்னாடி வந்து நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். ஸோ இது சம்மந்தமாக என்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு வந்து கேபிஎஃப் சம்மந்தமாக நாங்கள் சொல்கிறோம்னா, காலேஜஸ் பிளேஸ்மெண்ட் செல்லும் எம்என்சியோட ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டும் ரெண்டும் சேர்ந்து வெறும் ஒரு ஆஃபர் ஆஃப் இன்டென்ட், அதாவது அது வந்து ஒரு வேலை வாய்ப்புக்கான உறுதிமொழி இல்லாமல் நான் வந்து உன்னை வேலைக்கு எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு பத்திரிகை மூலயமா ஒரு லெட்டர் மூலயமா அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து 1.5 வருஷமாக வெயிட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து லீகலாக ஒரு பெரிய தப்பு எதுவும் இல்லை. ஏன்னா அவங்க வந்து கிளியராக நாங்கள் வந்து உங்களுக்கு ரெக்ரூட் இன்னும் பண்ணலை, எம்ப்ளாயர்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணலை. அப்படி இருக்கும்போது இது வந்து வயலேஷன் இல்லை, தப்பு இல்லை அப்படின்னு வந்து அவங்க வந்து லீகலாக பேசலாம். பட் ஆனால் எத்திக்கலாக காலேஜை நம்பி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 4 வருஷம் படிக்கிற பசங்களை வந்து ஒரு ஆஃபர் ஆஃப் லெட்டர், அதாவது வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே வந்து நீ வந்து இன்னும் பிளேஸ்மெண்ட்டில் அட்டென்ட் பண்ணக்கூடாது, இதுதான் உன்னுடைய வாய்ப்பு, இதுக்கு மேலே உனக்கு வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள வேறு பிளேஸ்மெண்ட் அட்டம் பண்ணாமல் நிறுத்துறதும், அதுக்கு 1.5 வருஷம் கழித்து தேவையில்லாத டெஸ்ட்டு அவங்களுக்கு தேவைக்கேற்ப டெஸ்ட்டுகளை வைத்து அது மூலயமா வந்து பசங்களை வந்து வெளியில் அனுப்புறதும் வந்து இப்போ நடந்து வருது. இது அண்ணா யூனிவர்சிட்டியும் காலேஜ் பிளேஸ்மெண்ட் செல்ஸும் லேபர் டிபார்ட்மெண்ட், ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் லேபர் டிபார்ட்மெண்ட்டும் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணலை, இதை வந்து ரெகுலேட் பண்ணலை அப்படின்னா இது மேலும் மேலும் நடக்க ஆரம்பிக்கும். இது வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து ஃப்ளிப்கார்ட் சம்மந்தமாக ஐஏஎம் வந்து இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து HCL சம்மந்தமாக 2012 வந்து இதே மாதிரியான ஒரு விஷயம் பெரிய விஷயமா வெளியில் வந்துச்சு. இதே மாதிரி விஷயங்கள் சின்ன லெவலில் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது பெரிய எம்என்சிஸ் கிட்ட. பட் இது வந்து வெளியில் கொண்டு வந்து ரெகுலேட் பண்ண வேணும் அப்படின்றது தான் வந்து எங்களுடைய மேஜர் டிமாண்ட்ஸ். அதில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா, இந்த 1.5 வருஷம் வேஸ்ட் எல்என்டி இன்ஃபோடெக்கோட அஷூரன்ஸ்னால வேஸ்ட் பண்ணப்பட்ட அந்த 1.5 வருஷத்துக்கு எல்என்டி இன்ஃபோடெக் கண்டிப்பாக வந்து ஃபினான்ஷியல் காம்பன்சேஷன் கொடுத்தாகணும். அவங்க வந்து 3 லட்ச ரூபா வந்து 1 வருஷத்துக்கு நாங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்னு அவங்க ஆஃபர் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அது வந்து அவங்க வந்து அதில் முழுசாக முடியலைனாலும் அட்லீஸ்ட் வந்து ஒரு 70% அவங்களுக்கு வந்து அஃபெக்டட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து மெயின் டிமாண்ட் வச்சுருக்கோம். இது தவிர வந்து ஸ்டேட் அண்ணா யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லேபர் டிபார்ட்மெண்ட் வந்து இதில் வந்து தலையிட்டு இதில் வந்து ஒழுங்குபடுத்தணும். இல்லைனா இது வந்து திருப்பி வந்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 1000 இளைஞர்களோட வாழ்க்கை போயிருக்கு. இதே மாதிரி இன்னும் ஒரு 1000 10,000 அப்படின்றது அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கிற நிலமையில இது வந்து திருப்பி நடக்கும் அப்படின்றது வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதை தாண்டி இந்த எல்என்டி மாதிரி கம்பெனிக்குள்ளே 10,000 கணக்கான மக்கள் வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு மத்தியில் ஒர்க்கர்ஸ் கவுன்சில்ன்ற ஒரு கூட்டமைப்பு வந்து அமையணும். அது வந்து ஒர்க்கர்ஸ் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். அவங்க வந்து அந்த கம்பெனியோட பாலிசியில் தலையிடுற அளவுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கணும் அப்படின்றதையும் வந்து இந்த கவர்மெண்ட் அதை ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படி கொடுத்தா எல்என்டி இன்ஃபோடெக் பாலிசி டிசிஷனான இந்த ரெக்ரூட்மெண்ட் பாலிசிஸை வந்து கேள்வி கேட்கறதுக்கு உள்ளிருந்தே கேள்வி கேட்பாங்க, வெளியிலிருந்து கேள்வி கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் முன்வைக்கிறோம். இப்போது இன்றைக்கி இருக்க நிலைமையில் வந்து இப்போது ப்ரைவேட் கார்பரேட் செக்டர் அதில் ஒரு எம்ப்ளாயி வந்து எப்போ வேணால் டிஸ்மிஸ் பண்ணலாம், வேலையிலேருந்து அனுப்பலாம் அப்படின்ற நிலைமை இப்போ இருக்குது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்போது இந்த 1 வருடம் இந்த கேப்புக்கு அப்புறமா எல்என்டி இன்ஃபோடெக் வந்து ஒரு எக்ஸாம் வச்சுருக்காங்க. அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண 10% ஆஃப் கேண்டிடேட்ஸ் தான் வேலைக்கு எடுத்திருக்காங்க. 90% உங்களை அனுப்பியிருக்காங்க வேலைக்கு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அந்த ஒரு எக்ஸாம் அவங்க நடத்தி தானே அதை உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் வந்து அவங்க சொல்கிற காரணம் வந்து தே ஆர் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொல்லி தானே அவங்கள வேலைக்கு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவங்க ஃபெயிலியர்ஸ்ன்னு சொல்கிறது ஆன் வாட் பேசிஸில் ஃபெயிலியர்ஸ் அப்படின்றது வந்து அது வந்து தெளிவாக இல்லை, அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. அவங்களுக்குள்ளே என்ன வேணால் வச்சுக்கிட்டு ஒரு அசஸ்மெண்ட் ஸ்கேலை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஃபெயிலியர்ஸ்ன்னு சொல்லலாம். அப்படி பார்த்தா அவங்கள வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூவில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கக்கூடாது. 1.5 வருஷம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி வச்சுருந்துருக்கக்கூடாது. அதெல்லாம் பண்ணிவிட்டு 1.5 வருஷம் கழித்து உங்களுக்கு வந்து அந்த 1.5 வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து 1000 கணக்கில் ரெக்ரூட் பண்ண நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு மீடியாவில் வந்து பேசுகிறதுக்கு தேவையாக இருக்குது. காலேஜஸ்க்கு வந்து எனக்கு 100% பிளேஸ்மெண்ட் வந்துருச்சுன்னு பேசுகிறதுக்கு தேவையாக இருக்குது. அதை வச்சு கேபிடேஷன் ஃபீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இன்னும் அதிகமாக தானே பார்கெயின் பண்ணுறதுக்கும் தேவையாக இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம்
உனக்கு வந்து ஒரு வருஷம் ஃப்ரெஷர் டேக் முடிஞ்சிச்சு, அதனால வந்து நீ வந்து வெளியில் போயிரு, இல்லை உன்னை வந்து அசஸ்மெண்ட் வந்து நான் வைக்கிற அசஸ்மெண்ட்டு நான் வைக்கிற ஸ்கேலில் தான் வந்து நீ வந்து ஃபெயில் ஆகிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அனுப்புறது எந்த விதத்துலையும் வந்து நியாயம் இல்லை. எந்த பசங்களையும் நீங்கள் கூப்பிட்டு பேசினாலும் இது வந்து அவங்களுடைய வந்து இண்டிவிஜுவல் கேப்பபிலிட்டியோ அவங்களுடைய இன்டர்வியூ தேவையான ஸ்கில்ஸோ இல்லை டெக்னிக்கல் ஸ்கில்ஸோ வந்து எந்த விதத்துலையும் வந்து குறைவானது இல்லை. இதுதான் வந்து எங்களுடைய அசஸ்மெண்ட். அப்போ நீங்கள் வச்சுக்க இன்னொரு டிமாண்ட் என்னென்னா, அந்த ஒரு வருட வருமான இழப்பை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்னொரு டிமாண்ட் வச்சுருக்கீங்க. இதில் வந்து இப்போது அந்த எல்என்டி இன்ஃபோடெக்கில் நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஒர்க்கராக நீங்கள் வேலை பார்த்துருந்தா, அந்த மாதிரி இருந்திருந்தால் அந்த இட்ஸ் பாசிபிள். இப்போது நீங்கள் ஃப்ரெஷராக தான் உள்ளே போயிருக்கீங்க, இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஒரு எக்ஸாம் வச்சு நீங்கள் அதில் செலக்ட் ஆகலை. இப்போது நீங்கள் அந்த டிமாண்ட் எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்போ இது வந்து லீகலாக பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் வந்து எல்என்டிக்கும் இந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் ரெக்ரூட் ஆனவங்களுக்கும் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகலை. ஆனால் எத்திக்கலாக பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து 1.5 வருஷமாக 2-3 மீட்டிங் நடத்தி எல்என்டி நான் அவங்களுக்கு வேலை தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அஷூரன்ஸ் என்னன்னா இவங்களுக்கு வந்து வேலை கிடச்சிடும் அப்படின்ற நம்பிக்கையில் இவங்க வந்து எங்கேயும் வேலை போகாமல் 1.5 வருஷம் வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க. இந்த 1.5 வருஷத்துலையும் அதாவது மெஜாரிட்டி வந்து லோன் எடுத்து படித்தவங்க, லோன் எடுத்து படிக்கிறவங்களுக்கு வந்து மந்த்லி வந்து லோன் திருப்பி கட்டணும். இது தவிர வந்து இவங்களோட சேலரி நம்பி தான் வந்து ஃபேமிலி இருக்கும், இவங்களோட சம்பாதிப்பாங்க, இன்னும் வந்து எங்கேயாவது நல்ல நிலைமைக்கு நம்ம போகலாம் அப்படின்னு வந்து ஏகப்பட்ட பேர் வந்து கடன் வாங்கி தான் படிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை 1.5 வருஷம் கழித்து நீ வந்து தூக்கும் போது அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷர் டேக் வந்து போயிடுது. ஸோ ஃப்ரெஷர் டேக் போகிறதுனால அவங்களால வந்து எல்லா கம்பெனிலும் இமீடியட்டாக வந்து ஈஸியாக போய் வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த நிலைமை வந்து அவங்க 1.5 வருஷம் வேலை செய்ய வெயிட் பண்ண வச்சதுனால தான் வந்து வந்திருக்கு. அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமும் அவங்களுக்கு ஃப்ரெஷர் டேக் போனதும். ஸோ இந்த 2 இஷ்யூக்குமே வந்து எல்என்டியும் அந்த காலேஜஸ் பிளேஸ்மெண்ட் செல்லும் தான் வந்து ரெஸ்பான்சிபிள். அதனால தான் வந்து எல்என்டி இவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் காம்பன்சேஷன் 1.5 வருஷத்துக்கு வந்து தந்தே ஆகணும் அப்படின்னு கேட்குறோம். இது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்த்தீங்கன்னா இந்த எல்என்டி ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆர் எனி எம்என்சி ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் காலேஜஸ் பிளேஸ்மெண்ட் செல்லுக்கும் இருக்க நெக்ஸஸ் இது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வந்து நாங்கள் வந்து 1000 பேர் எடுத்துகிறோம் 2000 பேர் எடுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை வந்து காட்டி அவங்களுடைய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்களே தவிர பசங்களுடைய எஜுகேஷனும் பசங்களுடைய வாழ்வாதாரத்தையும் வந்து எந்த விதத்துலையும் வந்து உயர்த்துறதுக்கு வந்து அவங்க முயற்சிக்கலை. இதை வந்து நீ கம்பல்சரியாக வந்து காசு தந்து ஆகணும், நீ அவங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறியா, இன்டைரக்ட் அஷூரன்ஸ் கொடுத்தாலும் நீ அவங்களுக்கு வந்து காசு தந்து ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது தானாக வந்து இந்த தப்பான விஷயம், அதாவது இந்த நெக்ஸஸ் இவங்க காலேஜஸ்க்கும் எம்என்சிக்கும் இருக்க நெக்ஸஸ் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போது இந்த 1500 பேருமே வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களா இல்லை தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரிகளில் படித்தவங்க? இல்லை, இப்போ 500லேருந்து 600 பேர் தான் வந்து தமிழ்நாட்டில் படித்தவங்க. அதை தாண்டி மற்ற மாநிலங்களும் நிறைய பேர் இருக்காங்க. மகாராஷ்டிராவில் இருக்காங்க, பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி, கொல்கத்தா, ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இருக்காங்க. அதில் கன்சிடபிள் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் மும்பையில் இப்போதைக்கு இருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஹைதராபாத்தில் வந்து இது சம்மந்தமாக வந்து அங்கே ஹைதராபாத்தில் இருக்க அஃபெக்டட் பீப்புள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. வர ஃப்ரைடேவும் வந்து ஹைதராபாத்தில் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண இருக்காங்க. பெங்களூர்லேயும் வந்து அங்கே இருக்க பீப்புள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆயத்த பணிகளில் இருக்காங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது எப்படின்ட்டு. மும்பை, டெல்லியிலையும் வந்து எங்கள் சிஸ்டர் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரிகளில் படித்த அந்த மாணவர்கள் எந்தெந்த முக்கியமான கல்லூரிகள், தலை சிறந்த கல்லூரிகளில் படித்தவங்க யாராவது இருக்காங்களா? ரொம்ப ப்ராமினெண்ட்டான பார்த்தீங்கன்னா வேலம்மாள், எஸ்ஆர்எம், ஹிந்துஸ்தான், ஸோ இந்த மாதிரி ஆர்எம்கே, ஸோ இந்த மாதிரியான கல்லூரிகளில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லா கல்லூரிகளுமே வந்து அந்த நெக்ஸஸ்ன்றது வந்து காமனாக இருக்குது. ஸோ எதுலேயுமே வந்து நீங்கள் நல்ல கல்லூரி இந்த கல்லூரியில் இருந்தால் 100% ப்ளேஸ் ஆகிட்டாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் காசு வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து இதில் வந்து தெளிவாக வந்து தெரியும். இதுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க போகிறீங்க? இப்போ லேபர் கோட் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்களா? ஆல்ரெடி வந்து நாங்கள் வந்து ஒரு ஆன்லைன் பெட்டிஷன் வந்து ஃப்ளோட் பண்ணியிருக்கோம். அந்த ஆன்லைன் பெட்டிஷனில் 2000 பேர்கிட்ட வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து லேபர் கமிஷன் திருப்பி வந்து சிஇஓக்கும் வந்து எல்என்டி இன்ஃபோடெக்கோட சிஇஓக்கும் வந்து திருப்பி அனுப்பப்படும். அதுக்கப்புறம் வந்து லேபர் கமிஷனர், சென்ட்ரல் லேபர் கமிஷனர், ஸ்டேட் லேபர் கமிஷனர், டெபுட்டி லேபர் கமிஷனர், அதுக்கப்புறம் சிஇஓ ஆஃப் எல்என்டி இன்ஃபோடெக், இவங்க எல்லாருக்குமே வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்து நாங்கள் அமைச்சிருக்கோம். அதுக்கு வந்து சென்ட்ரல் லேபர் கமிஷனருக்கு மட்டும் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க, மும்பை லேபர் கமிஷனுக்கு. மற்ற யாருமே வந்து இது வரைக்கும் ரிப்ளை பண்ணலை, ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஸோ இங்கே வந்து தரமணியில்
இந்த லேபர் கமிஷன் லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் பார்த்துருக்கோம். ஸோ அங்கே வந்து கிரீவன்ஸ் லெட்டர் கொடுத்துருக்கோம். அவங்க வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் வந்து அனுப்புகிறோம், உங்களுக்கு வந்து நோட்டீஸ் வரும், காமனாக வச்சு பேசலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி மீடியா அட்டென்ஷன் கொண்டு போகிறது தான் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸில் வந்து ஒரே ஒரு சோஷியல் ப்ரெஷரை வந்து கொடுக்கும், இல்லைனா கம்பெனிகள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இழுத்தடிக்கலாம் அப்படின்றது வந்து காலமாக நம்ம வந்து லேபர் டிபார்ட்மெண்ட்டில் இல்லை லேபர் இஷ்யூஸில் வந்து நம்ம பார்க்குற ஒரு ட்ரெண்டு. அதனால நம்ம மீடியாவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இப்போ ப்ரெஸ் மீட்டு வச்சுருக்கோம். அதை தாண்டி வந்து இந்த ட்விட்டர்லலாம் வந்து ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் முயற்சி செய்தோம். ஸோ அது வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆச்சு, பட் பெரிய அளவுக்கு இன்னும் எங்களால் பண்ண முடியல. ஸோ இதை ஒட்டி நாங்கள் இந்த 30ஆம் தேதி மண்டே உண்ணாவிரதம் இருக்கோம். சோழிங்கநல்லூர் ஜங்ஷனில் ஐடி காரிடாரில் நாங்கள் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு வந்து முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அஃபெக்டட் பீப்புள் வந்து மற்ற ஸ்டேட்லேருந்தும் தமிழ்நாட்டிலேருந்தும் வந்து நாங்கள் கொண்டு வந்து அங்கே ஒரு நாள் வந்து உண்ணாவிரதம் எடுத்து பல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ட்டும் யூனியன்ஸ்கிட்டையும் வந்து நாங்கள் சப்போர்ட்டுக்கு வந்து கூப்பிட போகிறோம். இதுதான் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை.